கல்வி சுடர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுவும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான். இது அக்கௌண்ட் டெஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பேப்பர் கோடு 152 அப்போது நடந்த டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின். புதிதாக துவக்கப்பட்ட அலுவலகத்திற்கான பண பட்டுவாடா சம்பள கணக்கு அலுவலகம் அல்லது கருவூலங்களாக எது பெறப்பட்ட பின் வழங்க இயலும்? அரசிடமிருந்து விரைவாக கொடுப்பானை. ஒப்புதல் அளிக்கப்பட்ட செலவின கணக்கை ஒப்புதல் அளிப்பது சட்டப்பேரவை. மதிப்பீட்டு குழு யாரால் அமைக்கப்படும்? சட்டப்பேரவை. மாநிலத்தின் கணக்குகளை பொறுத்தவரை அறிக்கைகள் ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்படும். இந்திய கணக்காயர் மற்றும் தலைமை தணிக்கையர். நிதியாண்டின் ஒரு பகுதிக்குரிய செலவினத்திற்கான மானியத்தை சட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் சட்டப்பேரவையால் முன்னதாக அளிக்கப்படுவது டேஸ் எனப்படும். முன்னளிப்பு மானியம். அலுவலக விரைவான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு தொடர்பான ஆவணங்கள் பாதுகாக்க வேண்டிய குறைந்தபட்ச காலம் 5 வருடங்கள். எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து எடுக்கப்படும் முன்பணம் கீழ்கண்டபடி தலைப்பிடப்படுகிறது. பகுதி 2 எதிர்பாரா செலவு நிதி. ஒப்பளிப்பு ஆணை கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள காலத்திற்கு பின் காலாவதியாகும். 1 வருடம். ஒருங்கிணைந்த நிதியின் பிரிவுகள் என்ன? 3. கருவூலத்தில் அளிக்கும் பட்டியல்களின் விவரங்கள் அடங்கிய பதிவேட்டினை படிவம் டேஸில் பராமரிக்கப்பட வேண்டும். TNTC 70. பணியில் இருக்கும்போது இறந்த அரசு ஊழியர்களுக்கு இறப்பு கொடை கணக்கிட்டு செய்யும் முறை என்ன? இறுதியாக பெற்ற ஊதியம் + அகவிலைப்படை × நிகர பணிக்காலம் அரை ஆண்டுகளில் /2. 7வது ஊதிய குழுவின்படி அதிகபட்ச இறப்பு மற்றும் ஓய்வு பணிக்கொடை 20 லட்சம். கீழ்காண்பனவற்றுள் வட்டி இல்லாத முன்பணம் எது? விலா முன்பணம். திறந்த விலை புள்ளி கோருவதற்கு உத்தேசிக்கப்பட்ட கொள்முதல் டேஸ் ஆகும். 10 லட்சத்திற்கு மேல். தற்காலிக முன்பணம் எந்த விதியின் கீழ் பெறப்படுகின்றது? TNFC 99. வீடு கட்டும் முன்பணத்திற்கு வழங்கப்படும் அதிகபட்ச தவணை எவ்வளவு? 180. காலமான பணியாளர்களின் குடும்பத்திற்கு உடனடியாக வழங்கப்படும் குடும்ப பாதுகாப்பு முன்பணம் 25,000. அரசு கணக்கில் பணம் செலுத்துவதற்கான செல்லுச்சீட்டு படிவம் எண் என்ன? TNTC 9. தொகுத்து பெறுதல் தொகை பெறுவதற்கான சதவீதம் 33.33%. மறு ஒதுக்கீடு என்பது ஒரு அலகிலிருந்து மற்றொரு அலகிற்கு மாற்றம் செய்தல். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலக நிர்வாக செலவினம் எந்த நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றது? இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டப்பிரிவு 151 எதை குறிக்கிறது? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர்களின் தணிக்கை அறிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உட்பிரிவு 202 எதை குறிக்கிறது? ஆண்டு நிதி அறிக்கை.
மானியத்திற்கான கோரிக்கையை யார் பரிந்துரை செய்கிறார்? ஆளுநர். மாநில அரசால் பெறப்படும் வரிகள் மற்றும் வருவாய் எந்த கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது? ஒருங்கிணைந்த நிதி கணக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னரே பணியாற்ற ஓய்வு பெற்ற ஒரு அரசு அலுவலரின் ஓய்வூதியம் எந்த கணக்கிலிருந்து அனுமதிக்கப்படுகிறது? இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி கணக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 312 படி கீழ்கண்டவற்றுள் எந்த பணி அல்லது பதவி பாராளுமன்றத்தால் தோற்றுவிக்கப்பட்டு முறைப்படுத்தப்படுகிறது? அனைத்திந்திய பணிகள். டேஸ் என்பது குடியரசுத் தலைவரின் ஆணையின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 280 படி அமைக்கப்பட்டுள்ளது. நிதி ஆணையம். கீழ்கண்டவற்றுள் எது அரசு தொகுநிதி சேராதது? வருங்கால வைப்பு நிதி கணக்கு. 60 கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை